இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. எம்பி ஆயிடுவீங்க. உட்காருங்க. அதுவும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார்? மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஒரு முறை கூட சமூக நீதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல. அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சிம்பிளி வேஸ்ட். பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. எம்பி ஆயிடுவீங்க. உட்காருங்க. புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாடுபட்டிருக்கு. புரட்சிகர திராவிட இயக்கத்தையும் புதுவையும் பிரிக்க முடியாது. திராவிட இயக்க கவிஞரான பாரதிதாசன தந்த மண் இது. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆரியமாய் தடை செய்யப்பட்ட போது அதை துணிச்சலா கவிஞர் புதுவை சிவம் வெளியிட்ட மண் இது. தலைவர் கலைஞரனுடைய அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய மண் இந்த புதுச்சேரி. அதனால் தலைவர் கலைஞருக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒன்றுதான். அந்த உணர்வோடு தான் இந்த ஸ்டாலினும் புதுச்சேரி மக்கள் மீது தனி பாசம் கொண்டவன். அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளும் இந்த புதுச்சேரி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க. அந்த உரிமையோடு தான் உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டா புதுச்சேரி மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க. நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். ஐபிஎஸ் இருந்தவர். அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர். அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டாரு. இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். 1983 திமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நிறுவப்பட்ட லிங்கா ரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் திருவோணை கூட்டுறவு நூற்பாலையும் இன்றைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசால் மூடப்பட்டு கிடக்குது. இது நவீனப்படுத்தி திறக்கப்படும். புதுச்சேரியில பல்லாயிரம் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வளிச்சு வந்த ஆங்கிலோ பிரெஞ்சு பஞ்சால, பாரதி பஞ்சால, சுதேசி பஞ்சால ஆகியவற்றை பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூடி வச்சிருக்கிறத மீண்டும் திறந்து நவீனப்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு இன்றைய ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திட்டமும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் வழி ரயில் பாதை திட்டமும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்கால் பேரளம் அகில ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு எர்ணாகுளம் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும். இவை அனைத்துக்கும் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோகத்துக்காக திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும்.
கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறேன். காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து 2006 திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா, சகோதரர் ராகுல் காந்தி, மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே, மதிப்பிற்குரிய சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன். இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற, இடஒதுக்கீட்டை பாதுகாக்க, மதச்சார்பின்மை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம். ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார்? மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஒரு முறை கூட சமூக நீதியை பாதுகாப்பேன் என்றோ, இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல. ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு 27 விழுக்காட்ட இடஒதுக்கீட்ட முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாரா? ஆனா மக்களை ஏமாத்த நானும் ஓபிசின்னு சொல்றாரு. பட்டியலின பழங்குடியின மக்கள் இடஒதுக்கீட்ட முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா? அதுவும் இல்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவும் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு. அதை லாபம் ஈட்ட தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உலக சந்தையில விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா? ஆனா மோடி அரசு குறைக்கல. அது மட்டுமா, உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல. மோடி ஆட்சிக்கு வரும்போது $119 இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் $29 வரை சரிஞ்சது. ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா? ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டினா போதும்னு ஆட்சி நடத்துற இந்த இரக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் அதிகம். மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கிற சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. மின் கட்டணம் கேட்டாலே ஷாக் அடிக்குது. புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு, அந்த புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார், சகோதரி தமிழிசை வந்தாங்க. புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க. புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை. இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? பெஸ்ட் புதுச்சேரி, தொழில், சுற்றுலா, கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை பெஸ்ட் ஆக்குவேன்னு சொன்னாரு. செஞ்சாரா?
காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டெல்லாம் கேட்டார. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம், நாங்க கேட்கிறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு. நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறாருன்னு குறை சொன்னாங்க. ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க? ஆளுதான் உயரம். உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும், உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்களே. இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு? ரங்கசாமி. உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எது பெரிய கட்சி? ரங்கசாமியோட கட்சி. புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு? ஒரே ஒரு தொகுதி. அதுலயும் பாஜக தான் போட்டியிடுன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சீங்க. ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான். இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா? உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தலை நிறுத்தி இருக்கிறாங்க. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்துது. எத்தனை கட்சி இருக்காருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன், தலை சுத்துது எனக்கு. திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவினார், மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவினார், புதுவை மாநில காங்கிரஸில் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவினார், காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவினார். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ? யாமரியன் பராபரமன். அது நமச்சிவாயத்துக்கு தெரியாது. பாஜகவால புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன? நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார மோடி, பிரதமர் மோடி. ஆனா இலங்கை கடற்படையால காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தடுத்தாரா? படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தடுக்க முடிஞ்சுதா? அவர் விஸ்வகுரு அல்ல, மௌனகுரு. அது மட்டுமல்ல, பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு. அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கூட்டு பாலியல். ஆர்த்தியா? ஆர்த்தி, சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல். நாடே அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது. புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா? ஏழைகளை வைத்து அடிச்சிருக்கு. ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா? செலவிடப்பட்டிருக்கா? பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு.
கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடுரோட்டில் வந்துட்டாங்க. தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும். கடந்த 3 ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி, ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்களே, புதுச்சேரியில் ஓடிச்சா? புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலைய, மக்களுடைய உரிமையை ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு? இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க. அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, சிம்பிளி வேஸ்ட். பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும். பல்வேறு பண்பாடுகள், சாதி, இன, மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மோடி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு, புதுச்சேரியை காக்கிற வாக்கு. நிறைவா எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய வரிகளில் அவரோடு முடிக்கிறேன். புதுச்சேரி என்பது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கம். அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தால் அது சிலிர்த்து எழும். அந்த வரிகளை உண்மையாக்க, புதுவையை காக்க, புதுவை மக்களை எழுகன்னு உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன்.